அப்பளம் எப்போவுமே நமக்கு சைட் டிஷ். ஒரு மெயின் டிஷ்ஷாக செய்யலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி அப்பளத்தை வச்சு ஒரு ரைஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கடையில் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஊற்றியாச்சு. நீங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம், நடுஜீரகம், வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான். நீங்கள் சாதத்துக்கு நான் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். நீங்கள் வெங்காயம், தக்காளி வதக்கச்சில உப்பு போட்டுக்கோங்க. உப்பு காணலன்னா 2வது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. இந்த எண்ணெயில் தான் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்ட அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா. அவ்வளோதான். இது மட்டும்தான். கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் காட்டமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நீங்கள் தேவையான ஸ்பைஸியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே அப்பளம் நல்லா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அப்பளத்தை நொறுக்கி போட்டுக்கிட வேண்டியதான். நல்லா நொறுக்கி போட்டுட்டு தக்காளி நல்லா வெட்டி வதக்கி போட்டுருக்கோங்க. இன்னும் நம்ம தண்ணி ஊற்றலைல, அதனால் நல்லா வதங்கிக்கிடணும். வதக்கி விட்டுக்கோங்க நல்லா. அப்பளத்தையும் நொறுக்கி போட்டுற வேண்டியதான். அப்படி ஒவ்வொரு அப்பளத்தையும் நொறுக்கி போட வேண்டியதான். நொறுக்கி போட்டு சோறை போட்டு கிண்டுனா சூடாக சாப்பிடுங்க கண்டிப்பாக. இது வெறும் சோறு தான் இருக்குது, வீட்டில் ஒன்றும் செய்யலை, அவருக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்குன்னா இதை ஒரு வாட்டி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குரல் கொஞ்சம் சரியில்லை, ஏன்னா இங்கே பனி ஓவராக இருக்குது. தொண்டை கட்டிக்கிட்டே வருது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு குரலாக வருது. அதனால் குரலை பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த ரைஸை செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு என் சன்னுக்கு அதான் கொடுத்து விட்ருக்கேன். நீங்களும் உப்பு காணல, அதனால் உப்பு போட்டிருக்கேன். சாப்பாடு ரெடி. அப்படியே வெறுமனையாகவே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டா சூடாக அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.